பண்டைய கால தமிழர்கள் பிரமிடுகளுக்கும் போய் அங்க தங்களுடைய பெயர்களை எழுதி வச்சிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? வாங்க தெரிஞ்சுக்கலாம். திரைக்கடலோடி திரவியம் தேடு அப்படின்னு சொல்லுவாங்க. பண்டைய கால தமிழர்கள் எகிப்துக்கு போயிட்டு அங்க வியாபாரம் செஞ்சாங்கன்ட்டு நிறைய சான்றுகள் இருக்கு. ஒரு மேசிவ் ஆர்கியாலஜிக்கல் எக்ஸ்பெடிஷன்ல ஃபாரின் ஆர்கியாலஜிஸ்ட் எஜிப்ட்ல இருக்க வேலி ஆஃப் கிங்ஸ்ல மோர் தென் 30 தமிழ், பிராமி, பிராகிருத் அண்ட் அதர் இந்தியன் லாங்குவேஜஸோட இன்ஸ்கிரிப்ஷன்ஸை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுல தமிழ் பிராமி இன்ஸ்கிரிப்ஷன் அதிகமா இருந்திருக்கு. இதுல ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, சிகை கொற்றன் அப்படின்ற பேரு 5 கல்லறைகள்ல 8 முறை எழுதப்பட்டிருக்கு. இது மட்டும் இல்ல, கோவன், வந்தான், கண்டான் அப்படின்ற வாசகமும் பிரமிட்ல இன்ஸ்கிரைப் பண்ணிருக்காங்க. இதுல சிகை அப்படின்றது தலை, அதாவது ஹெட் ஆர் கிரவுன், தலைப்பாகையும் குறிக்கும். கொற்றன் அப்படின்ற வார்த்தை சேரர்களோட போர் தெய்வமான கொற்றவியோ இல்ல கொற்றன்ற தமிழ் அரசர்களை குறிக்கிற வார்த்தையாவோ இருக்கலான்னு தமிழ் ஆர்கியாலஜிஸ்ட்லாம் சொல்றாங்க. யூபிஎஸ்சி ஆஸ்பிரன்ட்ஸ், இது யூபிஎஸ்சி எக்ஸாமுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்மளோட ஏன்ஷியன் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் படி தமிழ் சி ட்ரேடர்ஸ் எல்லாம் வெறும் எஜிப்தோட சி போர்ட்டுக்கு மட்டும் போய் ட்ரேட் பண்ணல, பட் எஜிப்தோட இன்சைடுக்கும் போயிட்டு ட்ரேட் பண்ணிருக்காங்கன்றது GS1ல ஆர்ட் அண்ட் கல்ச்சர்ல ரொம்ப இம்பார்ட்டன்டான கான்செப்டா இருக்கும். இதே மாதிரி கரண்ட் அஃபேர்ஸை ஸ்டாட்டிக் போர்ஷனோட கம்பைன் பண்ணி படிக்கிறது யூபிஎஸ்சி பிரிலிமினரி அண்ட் மெயின்ஸ் எக்ஸாமுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். யூபிஎஸ்சி ஆஸ்பிரன்ட்ஸ் மறக்காம ஏன்ஷியன் தமிழகமோட இம்பார்ட்டன்டான சி போர்ட்ஸ் என்னன்னு கீழே கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இதே மாதிரி இம்பார்ட்டன்டான கரண்ட் அஃபேர்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு வெராண்டா ஐஏஎஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Veranda IAS, where your dream becomes reality.